நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும் அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன் பார்க்க போறோம். இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். வள்ளுவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார், எதை நினைச்சாலும் உயர்வா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இன்னைக்கு மேஷராசிக்கார மனசுல பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கணும். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சில நேரம் இந்த மனசு என்ன பண்ணுறது, இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு குழப்ப மனநிலை வருது. வேலை நமக்கு தான் கிடைக்கும் தைரியத்தோடு இன்றைக்கி போகணும். சீனியர் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தில் கூடுதல் கான்சன்ட்ரேட் பண்ணணும். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வீடு வாங்குவீங்க, புதிய சொத்து வாங்குவீங்க, அந்த யோகமெல்லாம் இருக்குது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இந்த நாள் மிக நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, இது மிக நல்ல நாளா இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார், மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். 3ஆம் இடத்துடைய சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்காருன்னா தெய்வங்களை கையெடுத்து வணங்கணும். இப்படி சில பேர் ரோட்டில் நடக்கும்போது கோவிலில் போற இருக்கக்கூடிய சாமியை கோயிலுக்குள்ள போய் பார்க்க மாட்டாங்க. சுவாமிக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போறாங்க ரோட்ல இருந்து. அப்படி இல்லாமல் தெய்வத்தை கையெடுத்து இன்னைக்கு வணங்கணும், மனதார பிரார்த்திக்கணும், வாயார பாடி மனதார சிந்திக்கணும். நாங்கள் தெய்வங்களை, தெய்வ நாமாக்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு காதல் உறவுகள் மலரும். ரிஷபராசிக்காரால் நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, காதல் சக்சஸ் ஆகும். இளைஞர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொண்டாட்டம், நல்ல பதவிகள் இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் அற்புதமாக கூடி வரும். மிதுன ராசி என்பர்களே, ரொம்ப நல்ல நாள், அற்புதமான நாள். 2ஆம் இடத்திற்குரிய சந்திரன் 4ஆம் இடத்துல போறாருனாலே விசேஷம். நல்ல தன லாபம் தரும், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு இன்னைக்கு அபிராமி எண்ணெயை வழிபாடு செய்ய நல்ல சொத்து சோகம் சேரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், தேக ஆரோக்கியம் இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் வெற்றி பெற்றே தீரணும்னு இப்போ ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது கொஞ்சம் உடம்புல ஒரு அலுப்பு இருக்கும். ஆனாலும் இந்த நாள் வெற்றிகரமான நாள், எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீங்க. கடகராசி என்பர்கள், கடகராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். முயற்சிக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் வெற்றி. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நாங்கள் சார், நான் ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அந்த காரியம் எனக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு அஸ்ட்ராலஜர் போய் கேட்குறீங்க, சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவார். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் பண்ணுங்கன்னா இன்னைக்கு தான் போய் உயர் அதிகாரியை பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும். வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். சில பேர் கேட்கவே மாட்டாங்க, கேட்கலைன்னா எதுவும் கிடைக்காது. கடகராசிக்காரர்கள் வாய் விட்டு கேட்கணும். நீங்க சிவபெருமான் வழிபாடு, அம்பிகை வழிபாடு செய்யணும். கணவன் மனைவி கடையில் பல இடத்துல லடாய் இருக்கும், ப்ராப்ளங்கள் இருக்கும். போய் சிவசக்தியை வழிபாடு செய்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இழந்த பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும். ஏதோ ஒரு ஞாபக மறதியில் ஒரு பொருளை பஸ்ஸில் வச்சுட்டு வந்திருப்பீங்க, ட்ரெயினில் வச்சுட்டு வந்திருப்பீங்க, அப்புறம் ஞாபகம் வந்து ஓடி போய் எடுப்பீங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் உண்டு. நண்பர்களால் நன்மைகள் நடக்கும். அறிமுகம் இல்லாத சில நபர்களிடம், புதியதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப ரகசியங்களை இன்னைக்கு பேசக்கூடாது. சில பேருக்கு யாரை பார்த்தாலும் குடும்ப ரகசியங்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா? என் மனைவி என் பேச்சையே கேட்கறது இல்லைம்மா. இவர் மனைவி இவர் பேச்சை கேட்டா என்ன, கேட்கல என்ன, அடுத்தவனுக்கு என்ன கவலை? ஆனால் பார்க்குறவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்படி உங்கள் குடும்ப விஷயங்கள், குடும்ப ரகசியங்கள், அதை கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்துக்கிறது இன்னைக்கு நல்லது. புதிய வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன் போறார். ஆபீஸ்ல திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். மூத்த பெண்மணி ஒருவரால் இன்னைக்கு நன்மைகள் வரும். அதே நேரத்தில் மனசுல ஒரு குழப்பம், என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷன் இன்னைக்கு இருந்துதான் இருக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர் சில பங்குதாரர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். சில இடங்கள்ல அப்படி நடக்கும். அதற்காக நல்ல பங்குதாரர்களும் சந்தேகப்படக்கூடாது. இன்னைக்கு அவர் ஏமாற்றத்தான் போறார், நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு போகக்கூடாது. சில பங்குதாரர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாள். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். புதிய வேலை ஒன்று கிடைக்கும். இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. உடம்புல சிலருக்கு பிரச்சனை இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. சிலருக்கு அப்பாவாகிற ப்ரமோஷன் கிடைக்க போகுது. காத்துக்கிட்டே இருக்கீங்களா இந்த செய்திக்காக? அதே மாதிரி இந்த நாள் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, புதுசா ஒரு பிசினஸ் தொடங்கலாம்ங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. பிசினஸ் தொடங்கலாம், தைரியமா தொடங்கலாம், நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் ரகசியமாக சில தவறுகளை செய்வார்கள் சில தனுசு ராசிக்காரர்கள். ரகசியமாக சில தவறுகள் வெளி உலகத்துக்கு இங்க தெரிய போகுது அப்படின்னு அதுலெல்லாம் கவனமா இருக்கு. இந்த நாள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறவுகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. மகர ராசி என்பர்களே, மனமகிழ்ச்சியான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 9ஆம் இடத்துல போறது ஒரு விசேஷம். கல்யாண செய்தி கூடி வரும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கூடி வரக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. கல்வி கேள்விகளில் மாணவர்கள் மிகச்சிறந்து விளங்குவார்கள். எதிர்பார்க்கிற நல்ல பதவிகள் கூடி வரும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்க இன்னைக்கு வேலை பார்க்கிற இடத்துல கொஞ்சம் அமைதியா நடந்து கொள்வது என்பது நல்லது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டியது இன்னைக்கு மிக மிக அவசியம். எந்த காரணம் கொண்டும் இன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுட்டா போரும். இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு. சந்திரன் 8ஆம் இடத்தில் செல்வதனால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மீனராசி என்பர்களே, இந்த மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கவனச்சிதறல்கள் ஏற்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் வெற்றி பெறும். உயர்கல்வி வாய்ப்புகள் கூடி வரும். பிசினஸ்ல நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?